ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, என் பையனுக்கு 3வது மொட்டை எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். அது வந்து நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து மொட்டை அடிக்கலான்னு வந்திருக்கேன். டிக்கெட் எடுத்துகிட்டு மலை ஏறலான்னு பிளான் பண்ணி மலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஏற ஆரம்பித்த நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா, குட்டியாக ஒரு பாம்பு ஃபஸ்ட்டு நாகர்பள்ளத்தை பார்க்காம போகிறோங்கிறதுக்கு இன்டிமேஷன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்தோடனே நாகரை வந்து பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு மலைக்கு வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரி ஃபஸ்ட்டு கீழே பார்க்கலான்னு நினச்சோம், அப்புறம் பார்க்க முடியல. சரி நம்ம டைம் வேறு இல்லையா, அதனால் சரின்ட்டு கிளம்பிடலான்ட்டு டக்குன்ட்டு மலைக்கு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாகரை பார்த்த நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு நாகர்கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஆனால் போகிறதுக்கான டைமிங் இல்லை. அதனால் சரிட்டு மேலே ஏறிட்டு ஃபுல்லாக சீனரி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்ததுக்கு அதுக்கு ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டும் நல்லா இதாக இருந்துச்சு. 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுக்கு அதுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சு. என் பையன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தான். பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பையனை வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கோயில் மேலே ஏறியாச்சு. மேலே என்ட்ரன்ஸு இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது சீசன் இல்லைங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு காரை வந்து பின்னாடி வந்து நிறுத்திடலான்ட்டு மேலே ஏறி போயாச்சு. எல்லாம் எலிவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. முன்னாடி சைடில் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்லாம் கீழே தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாகர்பள்ளத்தில் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணுக்கு அங்கே தான் பண்ணணும். சரி அங்கே பண்ணலான்னு பார்த்தா இப்போ மேலே பண்ணுறேன்னு சொன்னதுனால சரி மேலேயே பண்ணிக்கலாம் பார்த்தோம். மேலே பார்த்திங்கன்னா இப்போ முதல்லாம் கீழே பண்ணும்போது டிக்கெட் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மேலே வந்து ஃப்ரீயாக தான் மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இடம் எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட்டமே இல்லை. என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாம் டோக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மொட்டை அடிக்கிறதுக்கு நல்லா ஆரம்பிச்சாச்சு. நான் நிறையா அழுவான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற நிமிஷத்தில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டேன். நானும் ரொம்ப கத்துவான், குடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். அதுவே அப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்கிறது, அவனை கட்டுப்படுத்த முடியல. அந்தளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் கத்தி வைக்க ஆரம்பிச்சேன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே அழுதுட்டு இருந்தவன் அப்படியே அமைதியாகிட்டான். அப்படியே ரொம்ப அமைதியாகிட்டான். ஏன்னா ரொம்ப நேரம் எடுக்கிறதுக்கான டைமிங் ஆகும்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மொட்டை அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்ததுனால நம்ம இது பண்ண முடியாதுன்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். பையனை வந்து மொட்டை அடித்து எடுத்துகிட்டு குளிப்பாட்டி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து வெளியே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். உள்ளார அர்த்தநாரீஸ்வரர், முருகன் கோயில், அப்புறமேட்டு பெருமாள் கோயில் இது எல்லாத்துக்குமே மாலை போட்டு பையனுக்கு அது அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வீடியோஸ் வந்து எடுத்து வெளியே மட்டும் தான் எல்லாமே பண்ண முடிஞ்சு. அப்புறமேட்டு பையனை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு தாத்தலாம் இல்லை, நீங்கள் எல்லாமே தாத்தா தாத்தாவை கேட்டுட்டு இல்லோடு தர்ஷன. இதே மாதிரி இன்னும் ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். என்னோடய ட்ராவல் வீடியோஸ்லாம் இன்னும் அப்படி ஒன்று ஒன்றா வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.